நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது என்னை வணங்குவதேயாம் அப்படிங்கிறார். அதை தான் இங்க சொல்றா, நாராயணனே நமக்கே படைத்தொருவன், வேற யாரும் கிடையாது. சரணாகத்தின்னு நீ போய் விழக்கூடிய ஒரே ஒரு இடம் நாராயணன் மட்டும்தான். அவன்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள, வேறு யார் இருக்கா சுவாமி நம்ம கிட்ட? நாம வேணா மற்ற இடத்துலலாம் போகலாம். நம்மளால இப்போ நம்ம ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பிரிட்டானியா மாதிரி ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். மல்டிநேஷனல் கம்பெனி என்ன, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணச்சே இந்த கவர்மெண்ட் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர். இப்போ ரயில்வே துறைன்னு எடுத்துக்கோங்களேன். ரயில்வே துறையை எந்த விதமான ஆடைகள் போடுறதெல்லாம் யாரு? ரயில்வே துறை அமைச்சர், கரெக்டா? ஆனா இங்க இருக்கிற ஒருத்தர், அதாவது மெட்ராஸ்ல அல்லது சவுத்துல திருச்சியில இருக்கிற ஒருத்தர் யாருக்கிட்ட போய் நிப்பா? எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும் சுவாமி, யார்கிட்ட போய் கேட்பா? யார் மினிஸ்டருக்கு எழுதுவாளா? இல்லையே, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஹெட் யாரோ அவளை. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், அந்த சமயத்துக்கு நம்ம காரியம் ஆகணும் சுவாமி, அவ்வளவுதான். அந்த சமயத்துக்கு காரியம் ஆனா அடுத்த வேலையை பார்க்கலாம். இதற்காக நம்ம மத்திய அமைச்சர், அவர் தான் எல்லா அதிகாரம் உள்ளவர், போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு பிரிட்டானியாலேயோ ஒரு பேட்டாலேயோ ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணா, ஹியோண்டாய் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்,